ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த கூடைப்பைக்கு கைப்பிடி எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கமெண்ட்டில் இந்த சிஸ்டர் கேட்டிருக்காங்க, ஹரிசாண்டல் மாடலில் போட்டு காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கேட்டது அந்த மாடலில் கேட்டிருந்துருக்காங்க. நான் இந்த நீட்டமாக உள்ள மாதிரி அந்த மாதிரி போட்டுட்டேன். இன்னொரு டைமு நான் அதுவும் அந்த சிஸ்டருக்காக சொல்கிறேன். அந்த மாதிரி ஹரிசாண்டல் மாடல்லையும் நான் இதுக்கப்புறம் எப்போயாவது போடும்போது ஒரு கூட உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அது எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் நான் போட்டு காமிக்கிறேன். இப்போது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி வாட்டத்தில் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அடுத்து நான் இந்த சாய்வாக உள்ள மாதிரி உள்ளது, அந்த மாதிரி உள்ள ஜிக்ஸாக் மாடல் எப்படி போடுறதுன்றதையும் நான் போட்டு காமிக்கிறேன். 1 2 3 4 4.25 அடி. 4.25 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு மீதி எல்லா ஒயரையும் அந்த அளவே கட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 7 ஒயர், இன்னர் ஒயர், உள் ஒயர் வைப்போம்ல, அது 7 ஒயர் வச்சுருக்கேன். ஒரு ஒயருக்குள்ளார ஒரு ஒயர் வைங்க. அதுக்கப்புறம் இந்த கூடைப்பைக்கு எத்தனை கட்டு ஒயர் ஆணுச்சு அப்படின்னு கேட்குறீங்க. அந்த ரோஸ் கலரில் ஒரு ரோல் ஃபுல்லாக தீர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் இந்த வயலட் கலரில் தான் அது ஒரு கட்டு வாங்கிக்கோங்க. அதில் இந்த கைப்பிடிக்கு இந்த உள் ஒயருக்கு எல்லாம் சேர்த்து அதுவும் வந்துடும். அதுக்கப்புறம் வெள்ளை ஒயர் ஒரு 4 ஒயர் நம்ம கட் பண்ணியிருப்போம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சென்டரில் நம்ம கார்னர் டேர்ன் பண்ணியிருப்போம்ல, அதிலேருந்து எண்ணி பார்த்து சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. நடு லைன் எது வருது அப்படின்னு பார்த்து எடுத்துக்கோங்க. அந்த நடு லைனில் அப்படியே நேராக அதுக்கு நேராக கொண்டு அந்த இடத்துல ஒரு சின்னதாக மார்க், அடையாளத்துக்கு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சும்மா பாருங்கள், இந்த மாதிரி இந்த இடம் தான் நடு இடம் அப்படின்றதுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் அதிலிருந்து நீங்கள் எவ்வளோ தூரத்தில் வைக்கணுமோ அந்த மாதிரி எண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், எண்ணிட்டு நான் அப்படியே கீழே கொண்டு போய் அந்த லைனுக்கும் 2 லைனுக்கும் சென்டராக அந்த இடத்துல 2 லைனை சேர்த்து தான் நான் போடுவேன். இடையில ஒரு கேப்பு விட்டுட்டு அந்த மாதிரி போடுவேன். அடையாளத்துக்கு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சின்ன பிட்டு ஒயர் எடுத்து அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே இந்த சைட்லேயும் எண்ணி கீழே கொண்டுட்டு இந்த ஒயர் சொருகியிருக்கேன்ல, அதிலிருந்து எண்ணிக்கோங்க எத்தனாவது முடிச்சுன்னு. 1 2 3 4வது முடிச்சுக்கும் நேராக அப்படியே போகுது பாருங்கள். அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி சைடாக எண்ணினீங்கன்னா 5வது நாட்டு வரும் பாருங்கள். இந்த மாதிரி அந்த ஒயர் பிடிச்சிருக்கோம்ல, அதுலேருந்து கீழே உள்ளதுலேருந்து எண்ணினீங்கன்னா 5வது முடிச்சுக்கும் கீழே அந்த சைடில் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த 7 ஒயர் உள் ஒயர் எடுத்திருந்தோம்ல, அந்த ஒயரை இந்த அடையாளப்படுத்தி வச்சுருக்கிற இடத்துல விட்டுட்டு இடையில ஒரு கேப்பு விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எப்பயுமே நல்லா ஸ்ட்ராங்காக அந்த கூடை நல்லா டைட்டாக போட்டிருக்கேன். டீலக்ஸ் ஒயரில் தான் போட்டேன். நல்லா பாருங்கள், ஸ்ட்ராங்காக இருக்குது உள்ளார விட்டு எடுக்கிறதுக்கு. நீங்கள் உள் ஒயரு இத்தனை வைக்கணுங்கிறது கிடையாது, கொஞ்சம் மொத்தமாக தெரியுன்றதுனால நான் 7 ஒயர் எப்பயும் வச்சிடுறேன். 2 பக்கம் நுனிப்பகுதியும் சமமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். சமமாக வச்சுட்டு பாருங்கள், இப்படி நல்லா சமமாக இப்படி கொண்டு இழுத்துக்குங்க. இப்போது 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்கும் நமக்கு. இந்த இடத்துல நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாக்க அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒயர் பாருங்கள், நான் 10 அடி எடுத்தேன். அது எக்ஸ்ட்ரா இருக்குது. நீங்கள் அதனால் 9 அடி எடுத்திங்கன்னா போதும். நான் 10 அடி எடுத்தேன், 3 ஒயர் எடுத்திருக்கேன். 10 அடியில் 3 ஒயர் எடுத்துட்டேன். நீங்கள் 9 அடியில் 3 ஒயர் எடுத்துக்கோங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. ஒரு ஒயருக்குள்ளார ஒரு ஒயர் வச்சுக்கோங்க. வெள்ளை கலர் 1, ரோஸ் 1, அந்த வயலட் 1, இந்த 3 கலர் வச்சு தானே நம்ம போட்டோம். அதனால் அந்த 3 ஒயரையும் ஒரு ஒயருக்குள்ளார ஒரு ஒயர் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு உள் ஒயரை நல்லா இறுக்கி பிடிச்சிக்கோங்க. ஏன்னா விலகிடக்கூடாது அது. அதனால் அந்த இடத்துல விட்டுட்டு அதே மாதிரி இந்த இடத்துல கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு 2 பக்கமும் சமமாக இருக்கிற மாதிரி பிடிச்சிக்கணும். அந்த கேப்லேயே விட்டு சமமாக இருக்கிற மாதிரி பிடிச்சிக்கோங்க. அந்த ஒயர் எந்த இடத்துல விட்டோமோ அதுலேயே விட்டுட்டு உள் ஒயரை நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இழுங்க. ஒயர் திரும்பிக்காமல் இப்படி வரிசையாக வச்சு அந்த நுனி பகுதியை எடுத்துக்கோங்க. 2 பக்கத்து நுனி பகுதியும், இந்த பக்கம் 3 ஒயர், அந்த பக்கம் 3 ஒயர் வரும்ல, அந்த மாதிரி பாருங்கள், வரிசையாக அப்படி வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. 2 ஒயரையும் பாருங்கள் இந்த மாதிரி வச்சு மேலே அந்த நுனி பகுதியிலேருந்து கொஞ்சம் அப்படியே இழுத்துக்கிட்டே வரணும். இழுக்கும்போது உள் ஒயரை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு தான் அந்த மேல் ஒயரை இழுக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு ஒயரு, அந்த மேல் ஒயர் இருக்குல்ல,
அந்த ஒயரில் ஃபஸ்ட்டு வெள்ளை ஒயரை பாருங்கள், ஒரு ஒயர் அடியில் ஒரு ஒயர் மேலேன்னு இப்படி வச்சுட்டேன். இப்போ இந்த ஒயர் மேலே இருக்கிறதுனால அடுத்த ரோஸ் ஒயரை அடிப்பக்கமாக எடுத்துகிட்டு வந்து இந்த கைக்கு கொண்டு வந்துட்டேன். அதே மாதிரி இந்த சைடு உள்ள ரோஸ் ஒயரை ஏற்கனவே இருக்கிறது அடியில் இருக்கிறதுனால மேலே கீழேன்னு கொண்டு வந்து இந்த பக்கம் வச்சாச்சு. ஒரு ஒயருக்கு மேலேனா ஒரு ஒயருக்கும் கீழே. இப்போ இந்த ஒயர் ஏற்கனவே இருக்கிறது ரோஸ் ஒயர் அடியில் இருந்ததுனால இப்போ மேலே வச்சுருக்கேன். வைலட் ஒயருக்கும் மேலே ரோஸ் ஒயருக்கும் கீழேன்னு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த கைப்பக்கம் உள்ளது பாருங்கள், ஏற்கனவே இருக்கிறது மேலே இருக்கிறதுனால இதை அடிப்பக்கமாக கொண்டு வந்து வெள்ளை ஒயருக்கும் அடியில் கொண்டு வந்து ரோஸ் ஒயருக்கும் மேலே வைலட் ஒயருக்கும் கீழேன்னு இந்த 2 கைப்பக்கமும் கொண்டு வந்து வச்சாச்சு. இப்போது தூக்கிட்டு இருக்க ஒயர் எதுன்னு பாருங்கள், கடைசி வெள்ளை ஒயர் தூக்கிட்டு இருக்குல்ல இடது கை பக்கம், அதை அடிப்பக்கமாக கொண்டு வந்து லாஸ்ட்டு ஒயரை விலக்கி விட்டுட்டு அந்த ரோஸ் ஒயருக்கும் மேலே வைலட் ஒயருக்கும் கீழேன்னு கொண்டு வந்து லெஃப்ட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ ரைட் சைடு உள்ளதை நல்லா டைட்டாக இப்படி இழுத்துக்கணும். ஒரு டைமும் லைட்டாக இழுத்துக்கோங்க, ஸ்லோவாக காட்டுறேன். இப்போது ரைட்டில் உள்ள வெள்ளை ஒயரை அடிப்பக்கமாக கொண்டு போய் அந்த லாஸ்ட்டு ரோஸ் ஒயரை விலக்கி விட்டுட்டு இந்த வைலட் ஒயருக்கும் மேலே வெள்ளை ஒயருக்கும் கீழே 2வது ஒயர்னு வச்சுக்கலாம். அதை வைலட் ஒயரை 2வது ஒயருக்கும் மேலே நம்மளை பார்த்து இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயருக்கும் கீழேன்னு வச்சாச்சு. இந்த கைப்பக்கம் உள்ளதை அந்த கைப்பக்கம் கொண்டு போகணும். கொண்டு போகும்போது அடிப்பக்கமாக கொண்டு போகணும். எந்த ஒயர் தூக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த ரோஸ் ஒயர் தூக்கிட்டு இருக்கு, அடிப்பக்கமாக கொண்டு போய் லாஸ்ட்டு ஒயரை விலக்கி விட்டுட்டு அந்த கேப்பில் எடுக்கணும். எடுத்து 2வது ஒயருக்கும் மேலே ஃபஸ்ட்டு ஒயருக்கும் கீழேன்னு இந்த கைக்கு கொண்டு வந்தாச்சு. இது 3 ஒயர் உருட்டு கைப்பிடி தான். ஒரு பக்கம் வலதுலேருந்து கொடுத்தாக்க ஒரு பக்கம் இடது கை பக்கத்துலேருந்து கொடுக்கணும். ரைட்டில் ஒரு டைம் லெஃப்ட்டில் ஒரு டைம் கொடுத்து அடிப்பக்கமாக கொண்டு போய் லாஸ்ட்டு ஒயரை விலக்கி விட்டுட்டு அந்த கேப்பில் எடுக்கணும். அதாவது லாஸ்ட்டு ஒயரை தள்ளி விட்டுட்டு 2வது ஒயரை அமுக்கணும். 2வது ஒயருக்கும் மேலே ஃபஸ்ட்டு ஒயருக்கும் கீழே அந்த மாதிரி வரணும். ஒவ்வொரு டைமும் நல்லா இப்படி டைட்டாக இழுத்துக்கோங்க. அப்புறம் அந்த சென்டராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அந்த ஒயர் சொருகுன இடம். நல்லா இழுத்துட்டு வலது கையிலேருந்து ஒரு டைம் இடது கையிலேருந்து ஒரு டைம் அந்த மாதிரி கொடுத்து அப்படியே பின்னிக்கிட்டே வரணும். நல்லா ஒரு டைமும் ஒயர் அந்த 3 ஒயரையும் இந்த மாதிரி நல்லா டைட்டாக இழுங்க. அப்போ உள்பக்கம் வந்து நம்ம அந்த சொருகுன ஒயரும் லூஸாக இல்லாமல் இருக்கும். அதுக்காக அந்த கூடையோட நுனிப்பகுதி வருதில்ல, மேல் பகுதி, அந்த மாதிரி வரும்போது அந்த சென்டரில் நடுவில் ஒரு லைன் வரும், ஒரு நாட்டு இருக்கும், ஒரு முடிச்சு இருக்கும். அந்த முடிச்சுக்கிட்ட வரும்போது அந்த இடத்துல கூட உள்ளார விட்டு அதை இழுக்கணும். அடியில் விடுறதுக்கு பதிலாக கூட உள்ளார அந்த ஒரு ஹோல்ஸில் ஒரு நாட்டில் மட்டும் விட்டு கட்டின மாதிரி கூடையோடு சேர்த்து கட்டின மாதிரி இருக்கும். அதுக்காக நம்ம அப்படி கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே பின்னிக்கிட்டே வந்துட்டு தனியாக ஒரு ஒயர் பிட்டு ஒயர் ஒரு அடி எடுத்து கட்டுற மாதிரி இருக்கும். அதனால் இப்போவே இந்த மாதிரி பின்னும் போதே நம்ம விட்டுக்கலாம். சென்டரில் உள்ள பாருங்கள், அந்த கேப்பில் விடுறேன். அடியில் கொடுக்கறதுக்கு பதிலாக அப்படியே அந்த ஓட்டையில் விட்டு இன்னொரு ஓட்டையில் அப்படியே விட்டு எடுத்துக்கிறோம். அது பக்கத்துலேயே ஒரே ஒரு முடிச்சுக்கு மட்டும் அந்த சென்டரில் வரும். அந்த முடிச்சில் பாருங்கள், அடியில் கூட உள்ளார விட்டுட்டு அந்த ஹோல்ஸ்லேயே எடுத்துட்டு லாஸ்ட்டு ஒயரை தள்ளி விட்டுட்டு 2வது ஒயரை அமுக்கணும். 2வது ஒயருக்கும் மேலே ஃபஸ்ட்டு ஒயருக்கும் கீழேன்னு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதே மாதிரியே இந்த பக்கம் லெஃப்ட்டிலேருந்து ஒரு டைம் அந்த மாதிரி கொடுக்கணும். அதே ஹோல்ஸில் விட்டுட்டு அந்த ஒயர் எந்த ஓட்டையில் எடுத்தோமோ அதே ஹோல்ஸில் விடணும். அதுலேயே விட்டுட்டு வலது கையிலேருந்து ஒரு டைம் இடது கையிலேருந்து ஒரு டைம் ஒயர் வந்து திரும்பிக்காமல் இருக்கணும். அதை கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். உள்பக்கம் ஒயர் வளைஞ்சி திரும்பி இருக்கக்கூடாது. அவ்வளோதான், ஒரு டைம் கொடுத்தா போதும். ஒரு டைம் கொடுத்து அந்த மாதிரி இழுத்துட்டு நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க. கூடையோட அமுத்தி ஒட்டி இருக்குதா அப்படின்னு பார்த்து நல்லா இழுத்துக்கணும். இழுத்துக்கிட்டு அதன் பிறகு எப்பயும் போல் அடிப்பக்கமாக கொடுத்து உள் ஒயர் இருக்குல்ல, சும்மா எப்பயும் பின்னிட்டு வந்தோம்ல அதே மாதிரியே அடிப்பக்கத்தில் கொடுத்து அப்படியே ஹைட்டுக்கு நீங்கள் பின்னிக்கிட்டே வரணும். ஒரு 4-5 பின்னல் பின்னிட்டு நீங்கள் நல்லா உள் ஒயரை இழுத்து பிடிச்சிக்கிட்டு அந்த லெஃப்ட் கையில் இருக்குல்ல கட்டை விரல், அதை வச்சு நல்லா உள்பக்கம் அமுத்தி விடணும். அப்படி அமுத்தி விட்டால் தான் அது நீட்டமாக அப்படியே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் கைப்பிடி. ஒவ்வொரு டைமும் நல்லா இப்படி இழுத்துக்கோங்க. இப்படி இழுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தள்ளணும். நம்ம மேல் ஒயர் வந்து அதனால தான் அவ்வளோ அதிகமாக அடியில் எடுத்திருக்கோம்.
உள் ஒயரை விட மேல் ஒயர் வந்து கைப்பிடிக்கு அதிகமாக எடுத்துருக்கோம்ல, இந்த மாதிரி நல்லா தள்ளி விட்டு பின்னும்போது தான் சரியாக இருக்கும். இப்போ மேல் ஒயர் நான் எடுத்ததுலேருந்து ஒரு அடி கம்மியாக எடுத்துக்கணும். நல்லா பாருங்கள், இந்த மாதிரி கட்டை விரலில் வச்சு நல்லா இப்படி உள்ளார அமுத்தி விடுங்க. அமுத்தி விட்டால் எவ்வளோ உள்ளார போயிடுச்சு பாருங்கள், அந்த மாதிரி தான் வரும். ரெண்டு ஒயர் கைப்பிடி கூட போடுறதுனா போட்டுக்கலாம். நான் இந்த கூடையில் 3 கலரும் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அதனால் 3 கலரையும் வச்சு நான் அந்த 3 ஒயர் கைப்பிடி போட்டிருக்கேன். நல்லா இந்த மாதிரி அமுத்தி விடணும். பின்னிட்டு இந்த மாதிரி வச்சு பார்க்கணும் ஹைட்டு நமக்கு எவ்வளோ வருது அப்படின்றது. இப்போது அந்த நேராக சென்டரில் இருக்குல்ல, அந்த பக்கம் கூட உள்ளார விட்டு பின்னணும்ல, அதே மாதிரி இந்த பக்கமும் அந்த இடம் வரும்போது ஹைட்டு உங்களுக்கு எவ்வளோ போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கேலில் அளந்துக்கோங்க. அளந்துக்கிட்டிங்கன்னா அடுத்த பக்கம் கைப்பிடி போடுறதுக்கு சரியாக இருக்கும். எவ்வளோ நம்ம பின்னிட்டு அந்த கூடையில் கட்டுற இடம் வரும்போது எவ்வளோ ஹைட்டு வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்கேலில் நோட் பண்ணி வச்சுக்கணும். வலதுலேருந்து ஒரு டைம், இடது கையிலேருந்து ஒரு டைம் அதே ஹோல்ஸில் விடணும். லாஸ்ட்டு ஒயரை தள்ளி விட்டுட்டு 2வது ஒயருக்கும் மேலே, ஃபஸ்ட்டு ஒயருக்கும் கீழே, அந்த மாதிரி கொண்டுட்டு வரணும். இதே மாதிரியே அந்த பக்கம் ஆரம்பித்தோம்ல கைப்பிடி, அந்த இடம் வர வரைக்கும் பின்னிக்கிட்டே வரணும். நல்லா நெருக்கமாக கூடைக்கும் பக்கமாக வச்சு அமுத்திட்டு நல்லா இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. இல்லைன்னா கேப் விழுந்துடும் கூடைக்கும் நம்ம பின்னுறதுக்கும். அந்த கூடையோடு சேர்த்து கட்டியிருந்தோம்ல, அது கேப் விழுந்துடக்கூடாது. அதனால் ஒரு டைமும் அந்த 3 ஒயரையும் நல்லா அப்படி இழுத்துட்டு அந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போது அதுக்கு நேராக வந்துருச்சு. வந்த பிறகு அந்த மேல் ஒயர் பின்னிக்கிட்டு வந்தோம்ல, அதை மட்டும் வலது கையில் உள்ளது தனியாக 3 ஒயரையும் சேர்த்து ஒரு முடிச்சு, இடது கை பக்கம் உள்ள 3ஐயும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டு தனியாக வச்சுருங்க. இது மேல் ஒயரு. அதுக்கப்புறம் கட்டை விரலில் உள்ளார நல்லா அதை அமுத்தி விட்டுட்டு, அதன் பிறகு பாதியாக அந்த ஒயர்களை பிரித்து எந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த இடத்துல கரெக்டாக விட்டுருங்க. மேலே வளவள பகுதி தெரிகிற மாதிரியும் உள்ளுக்கு பள்ளம் பகுதி தெரிகிற மாதிரியும் இருக்கணும். அப்போ தான் மேலேருந்து கூடைய கைப்பிடி பார்க்கும்போது நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங் உங்களுக்கு. ஒன்றா கூட விடுங்க. அப்படியே மொத்தமாக விடும்போது ஒயர் திரும்பிக்க கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து மேலே வளவள பகுதி தெரிகிற மாதிரி, அந்த சொரன்னு வராமல் இருக்கிற மாதிரி, பிசுறு இல்லாத மாதிரி உள்ளார சொருகி விடுங்க. அதை கரெக்டாக டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். அந்த கைப்பிடி பின்னிக்கிட்டே வந்தோம்ல, அது வந்து நல்லா சென்டராக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அந்த 2 கேப்புக்கும் இடையில ஒரு கேப் இருக்கும், அந்த இடத்துல இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இப்போ எல்லாத்தையும் கடைசி ஒயர் சொருகிறேன். உள் ஒயர் மட்டும், மேல் ஒயர் பின்னிட்டு வந்தோம்ல அது அப்படியே இருக்குது. உள் ஒயர் மட்டும் இப்படி நல்லா உள்ளார இழுத்துட்டு இதை எல்லாத்தையுமே அப்படியே சொருகி விட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு கீழே வரைக்கும் சொருகுங்க. அப்படியே சாய்வாக பாருங்கள், அது எந்த பக்கம் சாஞ்சு வருதோ அந்த பக்கம் அந்த லைனில் அப்படியே நீட்டமாக சொருகி விடணும். சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், நான் அப்படியே சொருகி விட்டுட்டேன். அதை லாஸ்ட்டு வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு கீழே வரைக்கும் சொருகியிருக்கேன். அப்படின்னா கூடையும் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும், உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது மேலே இருக்குல்ல இந்த ஒயர் பாருங்கள், ஒரு பக்கம் முடிச்சியை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அந்த ஒயரை அந்த பக்கத்துலேயே விட்டுருங்க. அந்த உள் ஒயர் விட்டுருந்தோம்ல அந்த கேப்லேயே விடுங்க. சொருகியாச்சு. இன்னொரு பக்கம் இருக்கிறதையும் அந்த முடிச்சியை அவுத்து விட்டுட்டு அதையும் அதே போல் அந்த உள்ளார சொருகி விட்டுருங்க. நான் சொன்னேன்ல, ஒயர் வந்து நான் சேர்த்து எடுத்திருக்கேன் மேல் ஒயரு. ஏன்னா ஒரு சிலருக்கு அப்புறம் பத்தலைம்பாங்க, இந்த மேலே பின்னிட்டு வர்றது பத்தாமல் போயிடக்கூடாது. அதனால் நான் வந்து
எக்ஸ்ட்ரா எடுத்தேன். ஏன்னா நல்லா உள்ளார அமுத்தி அமுத்தி போடும்போது ஒரு சில ஒயர்கள் திக்காக இருந்தால் பத்தாது. நீங்கள் நான் சொன்னதுலேருந்து ஒரு அடி கம்மியாக எடுத்துக்கோங்க. நீங்கள் 9 அடி அந்த மாதிரி எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் மேல் ஒயரு. இப்போது நல்லா பாருங்கள், இந்த மாதிரி சொருகி விட்டுட்டு ஃபினிஷிங் வந்து மேலே நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். பார்த்துட்டு இதை வந்து ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். இந்த பக்கம் 3 ஒயர், அந்த பக்கம் 3 ஒயர் இருக்குல்ல, அதை அப்படியே வரிசையாக ஒரு ஒயருக்குள்ளார ஒரு ஒயர் வச்சுட்டு அதுக்கப்புறம் முடிச்சு போடுங்க. அப்போ வந்து ரொம்ப பெருசாக தெரியாமல் இருக்கும். நம்ம உள் ஒயரை முடிச்சு போடலை, மேல் ஒயர் மட்டும்தான் ஒரே ஒரு முடிச்சு போட்டிருக்கேன். போட்டுட்டு இதையும் நல்லா நீட்டமாக எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ தூரம் சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி போட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் கட் பண்ணிட்டேன். இதே போல் இன்னொரு சைடும் நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப்பு கொடுங்க. தேங்க்யூ.